ஏய், இவ்ளோ பெரிய இடத்துல யாரோ இந்த குப்பையை கொட்டி வச்சிருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா நவீன்? ப்ராப்ளமா? நீ தாண்டா ப்ராப்ளமே. உன் தகுதிக்கு மீறின இடத்துக்கு போய் உட்கார்றதே உனக்கு வேலையா போச்சு. இது என்ன இடம் தெரியுமா? காமர்ஸ் மினிஸ்டர் நடத்துற இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ். இங்க வரவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு தெரியுமா உனக்கு? ஜெகன், எதுக்கு இங்க வந்தா? வெளியில வெயிலா இருக்குன்னு இங்க ஏசில காத்து வாங்கலான்னு வந்தியா? இல்ல ஓசில ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு வந்தியா? என்னதான் காஸ்ட்லியா ட்ரெஸ் போட்டாலும் உன் மூளை ஃபுல்லா குப்பையா தான் இருக்கு மனோஜ். ஆமா, இங்க இன்விடேஷன் இல்லாம வர முடியாது. நீ எப்படி வந்த? உன்னை யார் இங்க இன்வைட் பண்ணது? நாக்கு அறுத்துருவேன். பார்த்து பேசு. இது என்னோடன்னு தெரியுமா உனக்கு? இங்க இருக்கிற ஒவ்வொரு சீட்டோட வேல்யூவும் உன் லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் விட 10 மடங்கு அதிகம். நான் உன்ன மாதிரி சும்மா சீட்ல உட்காந்துட்டு போக வரல மனோஜ். டெசிஷன்ஸ் எடுக்க வந்திருக்கேன். நீ டிசிஷன் எடுக்க போறியா? நீ அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடணும்னா கூட உன்னோட விதி தான் டிசிஷன் எடுக்கணும். இங்கே வந்து சீன் கிரியேட் பண்ண பாக்குறியா? இவ்வளவு நாள் எங்க வீட்டு சாப்பாடையே தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணிருக்க. நீ வெக்கமா இல்ல உனக்கு? இவ சாக்கடையில இருக்கிற புழு அஞ்சலி. வெக்கத்தை பத்தி இவனுக்கு என்ன தெரிய போகுது? கரெக்டா சொன்னீங்க பாட்டி. நாம இருக்கிற இடத்துல இந்த புழுலாம் இருக்கலாமா? நீ எல்லாம் இங்க வந்தது இந்த இடத்துக்கே கேவலம். இங்க உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அத பத்தி அவனுக்கு என்ன தெரிய போகுது? அவன் அடுத்தது யாரை ஏமாத்தலானே ஆளை தேடிட்டு இருப்பான். இது வரைக்கும் எவ்வளவு பேர் ஏமாத்திருக்க ஜெகன்? கவுண்ட்லாம் பண்றதுண்டா? இன்னும் எதுக்கு ஜெகன் நாங்க போற எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்க? அதான் வேணும்ன்ற அளவுக்கு எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டல. எதுக்கு எப்ப பார்த்தாலும் எங்க முன்னாடி வந்து தொல்லை கொடுக்கற? அவனுக்கு அஞ்சலியை பழி வாங்கணும். அதான் அவனோட ஒரே இன்டென்ஷன். உங்க கிட்டலாம் இந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் உங்க எல்லாரையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் ஆல்ரெடி சொன்னதான், வேலண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இல்லைன்னா உங்க பர்த்டே 0 தான். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு 200 கோடி ரூபாய் டீல் ஃபைனல் ஆக போகுது. புரியுதா? ஓ ரியலி? 200 கோடியில எவ்வளவு ஜீரோ இருக்குன்னு சொல்லு பாப்போம். அது 200 கோடியில ஜீரோ பத்தியே தெரியல. நீ எல்லாம் கோடியை பத்தி பேசலாமா? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ எதுக்காக உள்ள வர? ஓ சாரி 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 சாரி. ஓ ஷூஸ் அழுக்க ஆயிடுச்சுல. வேணும்னா புது ஷூ வாங்கிக்கிறியா? ஓ அதுக்கெல்லாம் உங்ககிட்ட காசு இருக்கா? தப்பு பண்ற நவீன். இன்னைக்கு என் மேல வயன ஊத்துன, நாளைக்கு நீ விஷம் வாங்கி குடிக்க கூட உன் கையில காசு இருக்காது. ஏ சும்மா பேசிட்டு இருக்காத. இப்ப என்ன சொல்ல வர? இங்க என்ன டீல் க்ளோஸ் பண்ண வந்திருக்கியா? ஏய், இவ்வளவு பெரிய ஃபோரமுக்கு உன்னெல்லாம் யாரா ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணது? ஏய் இங்க பாரு, நல்லா உன் கண்ணை திறந்து பாரு. இதான் இன்விடேஷன் கார்டு. இது இருந்தாதான் அந்த கதை வழியா உன்னால உள்ளவே போக முடியும். உன்கிட்ட என்ன இருக்கு காட்டு. உன்ன மாதிரி பிச்சைக்காரங்கிட்ட எல்லாம் எதுவும் இருக்காது. போதும், இந்த புழு கூட பேசி நாம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஈவென்ட் ஸ்டார்ட் ஆக போது, வாங்க உள்ள போலாம். நீ வெறும் உதவாக்கரன் மட்டும்தான் நினைச்சேன் ஜெகன். ஆனா இந்த அளவுக்கு கீழே இறங்கி போவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. போய் பித்தலாட்டம், திருட்டு, ஏமாத்துறது. உன்னை பார்த்தாலே உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு வருது. என் லைஃப்ல 5 வருஷத்தை மொத்தமா வேஸ்ட் பண்ணிட்ட நீ. அதுக்கு பதிலா உனக்கு நான் ஒண்ணு கொடுத்தே ஆகணும்.
நீங்க வந்திருக்க கூடாது ஜெகன். நாங்க போற இடத்துக்குலாம் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க. பொறுத்து போறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. இப்படியே பண்ணிட்டு இருந்த நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்படியா? நான் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நீங்க எல்லாம் தான் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இது பாரு, உங்களுக்கெல்லாம் அந்த கேட்டை தாண்டி உள்ள போறதுக்கு அருகதை கூட இல்ல, தெரியுமா? முடிஞ்சா உள்ள போய் காட்டுங்களேன் பார்க்கலாம். வாய் இருக்குன்னு உன் இஷ்டத்துக்கு பேசாத ஜெகன். எங்க கிட்ட இன்விடேஷன் இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு. உன்கிட்ட ரெண்டுமே இல்ல. நாங்க உள்ள போறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ நினைச்சாலும் அதை தாண்டி உள்ள போக முடியாது. உன் ஸ்டேட்டஸ்க்கும் எங்களோட ஸ்டேட்டஸ்க்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. கரெக்ட் அஞ்சலி. நான் வானத்துல இருக்கேன், நீங்க தரையில இருக்கீங்க. நாளைக்கு உங்களெல்லாம் மண்ணுக்கடியில புதைக்க போறேன். இந்த பைத்தியக்காரன் கூட பேசுனது போதும் அஞ்சலி. உள்ள போலாம் வாங்க. போ. இந்தா, பாத்துக்கோ. சீக்கிரம், எவ்வளவு நேரம் தான் பாத்துட்டு இருப்ப? டைம் ஆகுது, உள்ள போனோம். சாரி சார், இந்த இன்விடேஷன் ஃபேக். ஃபேக்கா? வாட்? முட்டாள் மாதிரி உளராத. நிஜமா தான் சார் சொல்றேன். நீங்களாம் உள்ள போக முடியாது. என்ன விளையாடுறீங்களா? மினிஸ்டர் அவர் கையாலே இந்த கார்டை கொடுத்தாரு. நேத்து தான் அவரை பார்த்து பேசிட்டு வந்தேன். நேத்து பேசினது நேத்தோட முடிஞ்சிச்சு சார். இன்னைக்கு செல்லாது. ஜானகிராமன் ஃபேமிலியை உள்ள விடக்கூடாதுன்னு புது ஆர்டர் போட்டிருக்காங்க. உங்க பேரை லிஸ்ட்ல இருந்து அழிச்சிட்டாங்க சார். ஏடா பேசிட்டு இருக்க? என்ன தைரியம் உனக்கு? நீ யார் முன்னாடி பேசிட்டு இருக்க தெரியுமா? நாங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், உனக்கு இந்த வேலையே இருக்காது. கால இருந்து கையிடுங்க ஃபர்ஸ்ட். எனக்கும் திரும்ப கை வைக்க தெரியும். அடுத்த செகண்ட் நீங்க தரையில இருப்பீங்க. மேல இருந்து என்ன ஆர்டர் சொல்றாங்களோ அதை செய்யறதுதான் என் வேலை. உங்க இஷ்டத்துக்குலாம் சட்டையை பிடிக்க கூடாது. மனோஜ், அவரை விடு. இங்க சீன் எதுவும் கிரியேட் பண்ணாத. லுக், ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. நாங்களாம் பெரிய பிசினஸ் ஓனர்ஸ், விஐபிஸ். எங்களை கேன்சல் பண்றதுக்கு ஏதாவது ரீசன் சொன்னாங்களா? ஆர்டரை ஃபாலோ பண்றதும் யாராச்சும் தொந்தரவு கொடுத்தா பல்ல உடைக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ரீசன்லாம் என்கிட்ட கேட்டா கிடைக்காது. இது அநியாயம். நம்பி வந்ததுக்கு இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க? நான் தான் சொன்னேனே நவீன், உங்க ஸ்டேட்டஸ்க்கு அதுக்குள்ள போக முடியாதுன்னு. ஏய், நீ வாய மூடுறா. இங்க உட்காந்து அந்த ஷோ பார்க்க வந்தியா? எங்க கிட்டயாவது கார்டு இருந்துச்சு, ஆனா அதுக்கே உள்ள போக முடியல. உங்ககிட்ட அதுவும் இல்ல. யார் சொன்னாங்க என்கிட்ட கார்டு இல்லைன்னு? ஓ, மினிஸ்டர் உன்னை இன்வைட் பண்ணாரா? அவர் எங்களையே நேர்ல பார்க்கல. நீ எல்லாம் ஒருத்தன் இருக்கிறதே அவருக்கு தெரியாது. நீ எல்லாம் இங்க மிச்சமான சாப்பாட்டை பொறுக்கிட்டுங்க தான் லாய்க்கு. உள்ள போறத பத்திலாம் நீ கனவு கூட காணாத. இல்ல, இதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு ஏமாத்து வேலை இருக்கு. ஏதோ திருட்டுத்தனம் பண்ணி தான் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு திருட்டுத்தனமும் இல்ல. அது ப்ளூ ப்ளூ கார்டா? ஏன் ப்ளூ கார்டா இருந்தா என்ன போ? இது விவிஐபிஸ்க்கு மட்டுமே கொடுக்கிற கார்டு. எதிரிங்க கூட பார்த்தா சல்யூட் அடிக்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்க கிட்ட தான் இது இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு பேப்பர் இல்ல. 500 கோடி ரூபாய் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுப்பாங்க. 500 கோடியா? இது கார்டு இல்ல, இது ஸ்டேட்டஸோட சிம்பிள். அப்போ இவங்கிட்ட 500 கோடி இருக்குன்னு சொல்றியா நீ? இப்பவும் நாம போட்ட பிச்சை தான் இவன் உடம்புல ரத்தமா ஓடுது.
ஏய் உண்மையை சொல்லு, எங்க இருந்து திருடிட்டு வந்த? யாரை ஏமாத்தின? யாரோட கழுத்தை எடுத்து இந்த காடை தூக்கிட்டு வந்திருக்க? போர்ஜரி பண்ணியா இல்ல எவன் காலையாவது விழுந்து பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்தியா? இந்த கார்டு எனக்கு தேவையில்லை. இந்த கார்டுக்கு தான் நான் தேவை. என் கையில இருக்கிறதுனாலதான் இந்த கார்டுக்கே மரியாதை. நான்சென்ஸ். ஏய், இந்த காடை மட்டும் நீ எங்க இருந்தாவது திருடிட்டு வந்தன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஜெயில் தான். உன்னை வெளியில எடுக்க கூட ஆள் இல்ல. ஹலோ, என்னோட ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி இந்த கார்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுக்கு மேல வேற எந்த கார்டும் இல்லைன்னு தான் எனக்கு இந்த கார்டை கொடுத்திருக்காங்க. என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட உனக்கு அறிவில்லை. ஓ அப்படியா? சரி சொல்லு பாப்போம், உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு. நாங்களும் ஏதாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். என்ன அந்த மினிஸ்டரோட பெரிய ஆளா நீ? சொல்லு கேக்குறோம். ஆமா, நான் அவரை விட பெரிய ஆள் தான். அவர் பதவியில வேணா இருக்கலாம், ஆனா இந்த நாட்டோட எக்கானமியை கண்ட்ரோல் பண்றதுல அவரை விட என்னோட பங்கு ரொம்ப அதிகம். என் கூட பேசணும்னா அந்த மினிஸ்டரை காத்துட்டு தான் இருக்கணும். ரைட்டு, இவனுக்கு முத்தி போச்சு. இவன் ஏதோ பெரிய கடவுள் நினைச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் மாற்றம் ஒழுக்கத்தோடையும் மானத்தோடையும் வாழ பழகு. செக்யூரிட்டி, எங்களை உள்ள விட முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, இங்க பாருங்க, ஒருத்தன் ப்ளூ கார்டை திருடிட்டு வந்திருக்கான். இவனை அடிச்சு துரத்துங்க, இல்லனா உங்க வேலை இருக்காது. தைரியம் இருந்தா தொடுங்க பாப்போம். தைரியம் இருந்தா தொடுங்க பாப்போம். என்னோட ஜெகன் மேல கை வைக்க யாருக்கு தைரியம் வருதுன்னு நான் பாக்கணும். இவர் நினைச்சா உங்க அப்பனையே கால்ல விழ வைக்க முடியும். என்ன தைரியம் இருந்தா இவரை திருடன்னு சொல்லுவேன்? சாரி ஜெகன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெளியே ஒரே மீடியா கிரவுட், அதான். இட்ஸ் ஓகே ஜனனி, அதான் எப்படியே வந்துட்டே. அதுக்குள்ள இந்த நரி கூட்டம் தான் கொஞ்சம் அதிகமாவே ஆடிட்டாங்க. மிஸ் ஜனனி, என்ன டிராமா இது? நீங்க ஃபினிக்ஸ் கார்ப்போட சிஇஓ, பிசினஸ் ஐகான். இந்த தெருப்பிற்கு கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் முதல்ல அவன் கைய விடுங்க. யாராவது பார்த்தா உங்க பேர் தான் கேட்டு போகும். இந்த ப்ளூ கார்டு இதுதான் உங்க பிரச்சனை இல்ல? இத நான் தான் என் கையால ஜெகன் கிட்ட கொடுத்தேன். எனி அப்ஜெக்ஷன்ஸ்? அப்ஜெக்ஷன்ஸா? அதெல்லாம் இல்ல. உங்களை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு ஜனனி. இவன் சரியான ஃப்ராடு, சரியான கள்ள நோட்டு. உங்க பேரையும் பணத்தையும் யூஸ் பண்ணி இந்த விவிஐபி ஃபோரம்குள்ள போகணும்னு பாக்குறான். இந்த ஒண்ணுத்துக்கு உதவாதவன உங்க பக்கத்திலே நிக்க வச்சிருக்கீங்க. இது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கே அசிங்கம். வார்த்தைய பார்த்து பேசு. லிமிட்ட தாண்டி போயிட்டு இருக்க நீ. ஜனனி, நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க ஃபினிக்ஸ் கார்ப்போட சிஇஓ. இது காமர்ஸ் மினிஸ்டரோட ஈவென்ட், புரியுதா? இந்த நாட்டோட தலையெழுத்தையே இங்கதான் எழுதுறாங்க. இங்க போய் ஒரு பிச்சைக்காரனை உங்க பார்ட்னர்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவன் உங்க பேரை கெடுக்கிறதுக்கு முன்னாடி கழட்டி விடுங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? நீங்க யாரு பிச்சைக்காரன் சொல்றீங்களோ, உதவாக்கரன் கேவலப்படுத்துறீங்களோ, அவர் ஒன்னும் சும்மா என் கூட வந்தவர் இல்ல. ஜெகன் என்னோட ஹஸ்பண்ட். எங்க குடும்பத்தோட மருமக. என் சாம்ராஜ்யத்துக்கே இவர் தான் ராஜா. நீங்க ஒண்ணு ஜோக் பண்ணலையே. போன வாரம் தான் இந்த குப்பைய எங்க வீட்ல இருந்து வெளியில தூக்கி எறிஞ்சோம். அத பொறுக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் வேற பெருமையா சொல்றீங்க? எஸ், அதுல எனக்கு பெருமைதான். அதோட எனக்கு ஹஸ்பண்டா இருக்கிறதுனாலயே இவர் ஃபீனிக்ஸ் காப்போட ஈக்குவல் ஓனர். சோ நகருங்க, நாங்க உள்ள போனோம். எங்களோட கார்டு ரியல் தான், உங்களோடது மாதிரி ஃபேக் இல்ல. உங்களை நினைச்சா பாவமா தான் இருக்கு ஜனனி. இங்க பாருங்க, உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் வேல்யூபிளா யாரு கூடயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்படி எல்லாம் டயலாக் பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நகருங்க, நாங்க உள்ள போனோம். உங்கள மாதிரி யூஸ்லெஸ் ஆளுங்க கூட எல்லாம் எங்க டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. லெட்ஸ் கோ ஜெகன். ஓகே, வா போலாம். ஒரு நிமிஷம்.
சொல்லுங்க அஞ்சலி, இன்னும் நீங்க என்ன வன்மத்தை கக்க போறீங்க? அவன் உங்களை எப்படி மயக்கி வச்சிருக்கான்னு தெரியல. பட் நான் அவன் கூட 5 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அவன் யாருன்னு எனக்கு முழுசா தெரியும், உங்களுக்கு தெரியாது. ரியலி? அவன் ஒரு புழு, யூஸ்லெஸ், ஒரு திறமையும் இல்லாதவன். ஓ, தண்டோ சரியான சோம்பேறி. அவனுடைய ஒரே டேலண்ட் அடுத்தவங்களோட பணத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது மட்டும்தான். அதுக்கு சான்ஸ் கிடைச்சா யாரு வேணாலும் ஏமாத்துவான். அதுதான் இவனோட பிசினஸ். நீங்க பிசினஸ் வேர்ல்டுலயே பெரிய ஸ்டார், ஆனா இந்த புழுவோட கை கோத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஜனனி. இதுக்கு நீங்க வருத்தப்பட போறீங்க. அஞ்சலி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நினைச்சிட்டு இருந்தா, ஆனா இப்போதான் புரியுது உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியலன்னு. உனக்குள்ள இவ்வளவு வன்மமா? கேக்க கசப்பா இருந்தாலும் அதுதான் உண்மை. இந்த 5 வருஷத்துல நீ என்ன சாதிச்ச? நீ என்ன பெரிய ஹீரோ நினைச்சிட்டு இருக்கியா ஜெகன்? இல்ல, நீ ஒரு ஜீரோ. ஜீரோவை எங்க வைக்கிறோங்கிறத பொறுத்துதான் அதுக்கு வேல்யூ இருக்கு அஞ்சலி. இப்ப எனக்கு வேல்யூவான இடத்துல நான் இருக்கேன். தப்பு உன்னோடது. இவ்வளவு நாளா ஒரு வைரத்தை வெறும் கல்லு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. வைரம் ஜொலிக்கும் ஜெகன், ஆனா உனக்குள்ள லைட்டே இல்ல, ஒரு ஸ்பார்க்கே இல்ல. நீ ஒரு யூஸ்லெஸ், ஃபிட் ஃபார் நத்திங். போதும், நிறுத்துங்க. இவர் உங்க புருஷனா இருந்தாருன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்ப இவர் என்னோட புருஷன். இவரை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசினா என் கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். இவரை ஒரு வாட்டி நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா அடுத்த வாட்டி நீங்க இவரை பார்க்கும்போது இவர் உங்களால தொட முடியாத உயரத்துல இருப்பாரு. ஜெகன், லெட்ஸ் கோ. யூஸ்லெஸ். அவ ஆட்டிடியூட பாத்தியா? நம்மளே மிரட்டுறா. அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அந்த உதவா கரைக்கும் அவளுக்கும் ரொம்ப நாளா பழக்கம் இருக்கும்னு எனக்கு தோணுது. அவன் நம்ம அஞ்சலிக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஜனனி சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவளுக்கு இன்னும் அந்த ஜெகனை பத்தி முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாவம், அவன் வாழையில மாட்டிட்டு இருக்கா. எனக்கும் அவளை நினைச்சாதான் கவலையா இருக்கு. இப்ப ஏதோ வயசு கோளாறுல பேசுறா, ஆனா அவளுக்கும் ஒரு நாள் அவனை பத்தி தெரிய வரும். அப்போ புரிஞ்சுப்பா அவன் ஒரு அட்டை பூச்சின்னு. ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை ஃபுல்லா உறிஞ்சு குடிக்கிற அட்டை பூச்சின்னு. ரத்தத்தை ஃபுல்லா உறிஞ்சு முடிச்சதும் அப்படியே விட்டுட்டு போயிடுவான். அதேதான், இன்னைக்கு அவன் ஒரு பொண்ணு பின்னாடிதான் ஒளிஞ்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். அவனால என்னைக்குமே அவன் சொந்த கால்ல நிக்க முடியாது. அவளும் அவனை ஒரு ஜாலிக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு லெவலுக்கு மேல போர் அடிச்சிரும். டீல விழுந்து ஈ மாதிரி ஒரு நாள் தூக்கி போட்டு போயிடுவா. அவன் ரொம்ப நாள்லாம் தாங்க மாட்டான். விக்ரம் ராஜாவோட கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே திருடி இருக்கான். இந்த ஈவெண்ட்டுக்கு வேற திருட்டுத்தனமா வந்திருக்கான். அவனோட கவுண்ட் டவுன் எப்பவோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அவளை எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கட்டுறோமோ நமக்கு அவ்வளவு நல்லது. ஆமா, அப்பதான் நாம போற இடத்துக்கெல்லாம் வந்து தொல்லை கொடுக்க மாட்டான். ஆனா நவீன் அண்ணா, நம்ம இன்விடேஷன் எப்படி இன்வாலிட் ஆச்சு? இதுவும் ஒரு வேலை அவன் வேலையா இருக்குமோ? வாய்ப்பு இருக்கு. அவன் ஜானகிராமன் ஃபேமிலியை ஏமாத்தி கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அந்த விஷயம் கண்டிப்பா விக்ரம் ராஜாக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம இன்விடேஷனை கேன்சல் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு கேடு கட்டவனால மொத்த ஃபேமிலியும் கஷ்டப்படுறோம். இதுல நம்ம தப்பு என்ன இருக்கு நவீன்? திருடிட்டு போனது அவன், ஆனா தண்டனை அனுபவிக்கிறது நம்மளா? இதனால நம்ம 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? நவீன் சொல்லுங்க, நம்ம 5 வருஷம் உழைப்பு அதுல இருக்கு. நான் போய் சொல்ல போறதில்ல. அந்த 200 கோடி கான்ட்ராக்டும் நம்ம கையை விட்டு போயிடுச்சுதான். வாட்? விக்ரம் ராஜா நம்ம மேல கோவமா இருக்காருன்னா கண்டிப்பா அந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்காது. சோ இப்ப நம்ம என்ன பண்றது? கவலைப்படாத, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். வேற ஒரு வழி இருக்கு. அந்த விக்ரம் ராஜாக்கு மேல இன்னொருத்தர் இருக்காரு. அந்த விஐபி இன்னைக்கே வர போறாரு. அவர் கூட இன்ட்ரோ தரேன்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஓ,
நீ அவரை பாத்திருக்கியா நவீன்? அத நீங்களே பாப்பீங்க பாட்டி. ஆனா அவரை பார்க்க தான் நம்ம உள்ள போகணுமே. நம்ம கடை தான் கேன்சல் ஆயிடுச்சு. அட கடவுளே, உள்ள போலனா நம்ம தெருவுல தான் நிக்கணும். ஜனனி, நீ உள்ள போ ப்ளீஸ். ஈவென்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ இல்லாம எப்படி? நான் வரேன். 2 minutes க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, அப்ப 2 minutes தான். இல்லனா நானே வருவேன். ம்? ம். எங்க போற ஜெகன்? கையை எடு நவீன். அது எப்படி முடியும் ஜெகன்? இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நடுவுல யாருமே இல்ல. உன்னை யார் காப்பாத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். என்ன வேணும் உனக்கு? உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும், வா. பாடி கார்ட்ஸ். என்ன பார்த்தா அவ்வளவு பயமா நவீன் உனக்கு? எனக்கு பயம்லாம் இல்ல. புழுவை பார்த்து பயம் இல்லைனாலும் கையால நசுக்க முடியுமா? ஷூவால தானே மிதிச்சு நசுக்கணும். வா, என்ன பிடிக்க பிடிக்கிறா வாங்குற விடு. இந்த செட்டப் சினிமால வர மாதிரியே இருக்கு. என்ன பிஜிஎம் மட்டும்தான் மிஸ்ஸிங். ஜோக்க இதான் ஜெகன் உன்னோட ப்ராப்ளம். எப்ப ஜோக் பண்ணணும், எப்ப சீரியஸா இருக்கணும்னு உனக்கு தெரியறதே இல்ல. இது ஜோக் இல்ல, ரியல்னு சொன்னாதான் இன்னும் அதிகமா சிரிப்பு வருது. இங்க பாரு, இன்னைக்கு பார்ட்டில என்ன பத்தி தப்பா பேசினாலோ, என்னோட பிசினஸ் டீல்ஸ்ல நீ ஏதாவது இன்டர்ஃபியர் ஆனாலோ, என்னோட கம்பெனி பேரை கெடுக்கிற மாதிரி இன்னைக்கு கான்க்ளேவ்ல ஏதாவது பண்ணாலோ, உன் பணம் கூட யாருக்கும் கிடைக்காது. நவீன், நீ என்ன மிரட்டுற? நான் உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். பயத்துல இருக்கிறவங்க தான் மிரட்டுவாங்க. ப்ரிப்பேர்டா இருக்கிறவங்க வார்னிங் தான் கொடுப்பாங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, செஞ்சு காட்டுவாங்க. Come on, இன்னொன்னு. என்ன என்ன இன்னொரு வாட்டி அடின்னு சொன்ன. கமான், ஏன்னா இதான் உனக்கு கடைசி சான்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் என் மேல கைய நீட்டுறத விட என் பேரை சொல்ல கூட உனக்கு தைரியம் வராது. பைத்தியக்காரன், கண்டதை உளறிட்டு. நவீன், நான் ஒரு கேள்வி கேட்கவா? கேளு. அதுதான் நீ கேட்க போற கடைசி கேள்வி. என்ன? மேக்ஸிமஸ் காப்போட லாஸ்ட் குவார்டரோட ரெவன்யூ என்ன? ரெவன்யூவா? அது எதுக்கு உனக்கு? அப்படி ஒண்ணு கஷ்டமான கேள்வி கேட்கலையே. உன்னோட கம்பெனி பத்தி தானே கேட்டேன். சொல்லு. என் கம்பெனி ரெவன்யூ பத்தி உனக்கு என்ன கவலை? உன்னால அது சொல்ல முடியாது. சரி, இது சொல்லு. கடைசி 2 வருஷம் வேலண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து எத்தனை கான்ட்ராக்ட்ஸ் உனக்கு கிடைச்சது? அது நிறையவே கிடைச்சது. 17 கான்ட்ராக்ட்ஸ். டோட்டல் வேல்யூ 340 crores. டெண்டர் காம்படிஷன் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா உனக்கு கிடைச்சது. ஏன்னு தெரியுமா? ஏன்? அவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எதுக்கு ஒரு மிட் லெவல் கம்பெனிக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிட்டு இருந்ததுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? மேக்ஸிமம் சொன்னா அவ்வளவு ஸ்பெஷலான கம்பெனியும் இல்ல. நீ எல்லாம் ரொம்ப ஆவரேஜ் தானே. நீ ரொம்ப அதிகமா பேசுற. வேணா நவீன், என் மேல விழுற ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு பேச்சும், நீ பண்ற ஒவ்வொரு காயமும், நீ பண்ற எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிற நாள் வரும். அப்ப நீ இங்க இருப்ப, நான் உன்ன மாதிரி நின்னு பேசிக்கிட்டு இருப்பேன். வாட்? இரும்ப அடிக்க அடிக்கதான் அதோட ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாகும். ஏய், அடிக்கிறவன இவன் ஸ்ட்ராங் ஆகுறானா இல்ல வீக் ஆகுறானான்னு பாப்போம். இவன் சாரி கேட்கற வரைக்கும் அடிங்க. நிறுத்துங்க. பாஸ், ஆர் யூ ஓகே? ஏன் இவ்வளவு லேட் ராகவ்? சாரி சார், டிராபிக் ஜாம். ஏய், யாரா நீ? இது பிரைவேட் மீட்டிங், வெளியே போடா. ஏய், ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னை சேர்ல கட்டி வச்சு அடிக்கவா, இல்ல ஓட விட்டு துரத்தி துரத்தி அடிக்கிறதா? கிளம்புடா. அடுத்த வாட்டி எங்க பாஸ் தலையில இருக்கிற தலைமுடி அசைஞ்சாலும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. தேங்க்ஸ் ராகவ். சார், உங்க ஸ்டூட் ரெடி. பார்ட்டி உங்களுக்காக வெயிட்டிங். ஓகே. ஜெகன்,
உள்ள பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. சோ நீ எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். மேடம் என்ன சொன்னாலும் செய்யறேன். ஆமா, உனக்கு தொல்லை கொடுக்கிற அந்த அஜய் யாரு? எக்ஸாக்ட்லி. அந்த கிரே கோட் அவன்தான் அஜய். அந்த பிளாக் சூட் பிரகாஷ் டிபிஎஸ் லிமிடெடோட சேர்மன். அந்த ஸ்பெக்ஸ் பர்சன் இருக்கார்ல, அவர் பிரேம்நாத் டெல்டா டெக்னாலஜிஸோட சிஇஓ. அப்புறம் அந்த பிங்க் கலர் ஷர்ட் ஹரிஹரன், ஆப்டிமஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஃபவுண்டர். நிறைய சிங்கங்கள் இருக்கிற காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோம் போல. நீ எதுவும் கவலைப்படாத. இந்த சிங்கங்கள் எல்லாம் எப்படி பழக்கப்படுத்துறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். Wow, you look gorgeous, Janani. இது யாரு? இவர்தான் ஜெகன், என்னோட ஹஸ்பண்ட். What? Wait. எந்த ஜெகன்? விக்ரம் ராஜா மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் அடுத்தவன் பொருளை திருடிட்டு போவானே, அந்த ஜெகனா? யாரா இருந்தா உனக்கு என்ன? வாங்க ஜெகன், நம்ம போய் உட்காரலாம். இல்ல, நீ இங்க உட்கார முடியாது. இது உண்மையான பிசினஸ் கிங்ஸ்க்கு உண்டான இடம். ஜனனி, நீ உட்காரலாம். ஆனா நீ இந்த ஹால்குள்ள வர்றது கூட தகுதி இல்லாதவன். உன் மூளையில ஏதோ கோளாறுன்னு நினைக்கிற அஜய். நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளு. இவர் என்னோட ஹஸ்பண்ட். சோ என் கூட எங்க வேணா உட்கார அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. அவன் வந்து உன்னை ஏமாத்துறானா இல்ல நீ போய் வாண்டடா ஏமாந்தேன்னு தெரியல ஜனனி. பட் இவன் ஹஸ்பண்ட்லாம் இல்ல, அவன் ஜஸ்ட் ஒரு ஃப்ராடு, அவ்வளவுதான். இவர் சொல்றதும் கரெக்ட் தான். எங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. உங்களுக்காகலாம் கண்ட ஜீவராசிகளோட எங்களால உட்கார முடியாது. அப்புறம் எங்க மரியாதை என்ன ஆகுறது? ஃபீனிக்ஸ் கார்ப்போட சிஇஓ ஒரு ரோட் சைட் பிக் பாக்கெட்டை கல்யாணம் பண்ணது வெளியே தெரிஞ்சா அப்புறம் இவ்வளவு வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு காப்பாத்தின பேரெல்லாம் மொத்தமா மண்ணோடு மண்ணா போயிடும். கரெக்ட். ப்ளூ இன்விடேஷன் கார்டு வச்சிருக்கவங்களால மட்டும்தான் இந்த சீட்ல உட்கார முடியும். அதுக்கு ரத்தத்திலே ஸ்டேட்டஸ் ஊறி இருக்கணும். இந்த பிக் பாக்கெட் கிட்ட என்ன இருக்கு? உனக்கு வேண்டிய பதில் இங்க இருக்கு பாரு. இந்த கார்டும் இவன மாதிரியே fake. எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜெகன், ஒன்னு நீ இத திருடி இருப்ப இல்ல ஃபோர்ஜரி பண்ணிருப்ப. போது நிறுத்து. இப்ப ஜெகன் ஃபீனிக்ஸ் கார்ப்போட 50% ஷேருக்கு சொந்தக்காரர். அவரை தொடுறதுக்கு உனக்கு ஸ்டேட்டஸ் பத்தாது. ரியலி? நீ அதை நம்பிட்டு இருக்க பாத்தியா? அவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஆனா அறிவெனவோ 5th ஸ்டாண்டர்ட் பொண்ணாளுக்கு தான் இருக்கு. உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு. உன்னால என்னை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஜனனி. நீ எப்பவுமே எனக்கு தான், அஜய், எனக்கு மட்டும் தான். அஜய் கைய விடு. நானும் பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்கேன். என் பொறுமையை சோதிக்கிறேன். என்ன பத்தி பேச பொறுத்துப்ப. ஆனா என் வைஃப் மேல கைய வச்ச இங்கேயே புதைச்சிருவோம். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இத பார், இன்னொரு வாட்டி ஜனனி மேல உன் விரல் கூட பறக்கூடாது. இல்ல உன் எலும்பு படைச்சிருவேன். இப்ப புரியுது ஜனனி, என்கிட்ட இருந்து தப்பிக்க தான் இந்த அடையாள கூட்டிட்டு வந்திருக்கல. அதுக்கு தான் ஹஸ்பண்ட் ஒரு டிராமா வேற. கரெக்ட் தானே? இந்த ரவுடித்தனால இங்க செல்லுபடி ஆகாது. உனக்கு இப்ப என்ன ப்ராப்ளம் அஜய்? நீ கூடவே தூக்கிட்டு வந்திருக்கிற உன்னோட இந்த பொம்மை தான் எனக்கு ப்ராப்ளம் ஜனனி. நீ ஓகே சொல்லு. இந்த பொம்மையோட கை கால பிச்சு போட்டுறேன். இது பாரு,
உன் கூட போட்டி போட்டு டைலாக் பேசுறதுல இப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ப்ளீஸ் போயிடு. உனக்கு இங்க இடம் இல்லடா ஜெகன். உன்னோட தகுதிக்கு ஏத்த இடம் பிளாட்ஃபார்ம் தான். அங்க போய் கையில தட்டு வச்சு பிச்சை எடு. வந்து எங்க கூட உட்காரணும்லாம் யோசிக்காத. மினிமம் 500 கோடி ரூபாய் வச்சிருந்தா மட்டும்தான் ப்ளூ கார்டு கொடுப்பாங்க. அது உன்கிட்ட இல்லன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்களா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நீயாவே வெளியே போயிடு. அவனுக்கு எதுக்கு அஜய் சாய்ஸ் கொடுக்கணும்? வெளியே தூக்கி போடுங்க அவனை. ஹலோ பிளாட்ஃபார்ம், சொன்னது காதல் விழுதா? தெருநாய தூக்கி அரியணையில உட்கார வச்சா அது தன்னந்தானே ராஜா நினைச்சுக்குமா? உன் கூடலாம் நாங்க உட்கார முடியாது. வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ சொல்றாங்க. வெளியே போ சொல்றேன்ல, கிளம்பு. வெளியே போ. ஸ்டாப் இட். நீங்க தான் உங்க லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்க. அஜய், அதான் உன் பேர் இல்ல? ஏய், மரியாதையா பேசு. அவர் பேர் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் யாருன்னு தெரியுமா? என்ன வெளியே துரத்தணும்னு ஆசைப்படுறேன். பட் அதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். உன்னால அதை தாங்கிக்க முடியுமான்னு யோசி. அம்மா, யார் நீ? உன்னை நீயே இளவரசன் நினைச்சிட்டு இருக்கியா? நான் யாருன்னு தெரிஞ்சா என் முன்னாடி நேருக்கு நேர் நிக்க கூட உங்க யாருக்கும் தைரியம் வராது. உன்னோட கான்பிடன்ஸ பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீ யார் முன்னாடி நிக்கிறன்னு தெரியுமா? பிரகாஷ், பிரேம்நாத், ஹரிஹரன், அஜய், இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா நீ? நல்லாவே தெரியும். உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா? நீ சொன்ன உங்க எல்லாருடைய சொத்து மதிப்பும் ஒன்னா சேர்த்தா கூட என்னோட பேங்க் பேலன்ஸ்ல 10ல் 1 பங்கு கூட வராது. இந்த ரூம்ல யாரோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். எனக்கு சமமா உட்கார கூட உங்க யாருக்கும் தகுதி கிடையாது. கேட்டீங்களா? நம்ம எல்லாரையும் எப்படி கேவலப்படுத்துறான்னு. ஜனனி, நைஸ் சாய்ஸ். இனி உன்னோட பீனிக்ஸ் கிராப்ப யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. நீயே அழிச்சிட்ட. நீ சொல்ற மாதிரியே நீ பெரிய ஆள்னா அதை ப்ரூவ் பண்ணு. வாயில வர சொல்லாத, ஏதாவது ப்ரூவ் பண்ணி காட்டு. கமான். ஃபைன். பிளாக் கோல்டு கார்டா? ஏன் எல்லாரும் இப்படி பேயடைஞ்ச மாதிரி இருக்கீங்க? அது ஜஸ்ட் ஒரு கார்டு தானே. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேலண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த கார்டை இஷ்யூ பண்றாங்க. அது ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கிடையாது. அது நம்ம நாட்டோட என்டையர் எக்கானமியை கண்ட்ரோல் பண்ற சிம்பல். நம்ம எல்லாரோட சொத்து மதிப்பையும் சேர்த்தாலும் அதுக்கு ஈடாகாது. இம்பாசிபிள். அது வேலிட் இண்டஸ்ட்ரீஸோட கார்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே அதே மாதிரி ஒரே ஒரு கார்டு தான் இருக்கு. அந்த கார்டு விக்ரம் ராஜா கிட்ட மட்டும்தான் இருக்கு. கரெக்டா தான் தெரிஞ்சு வச்சிருக்காச்சே. என்ன நீ பேரு சொல்றதுக்கே தடுமாறுற? அந்த விக்ரம் ராஜாவே நான் தான். இப்ப எல்லா லிமிட்டையும் தாண்டி எங்கேயோ போயிட்டான். இவன் ஒரு சரியான ஜோக்கர். இவன் தான் விக்ரம் ராஜான்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? ஜானகிராமன் சார் பர்த்டே பார்ட்டியில அவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ண நீ விஆர்னு சொன்னா நான் நம்பணுமா? அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நம்மளாம் ஏமாறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். டேய், நீ யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். நீ ஒரு தேர்ட் ரேட்டட் ஸ்கேமர். சோ இந்த கார்டும் ஃபேக்கா? ஆப்வியஸ்லி. இவன் எங்கேயாவது திருட்டுத்தனமா பிரிண்ட் பண்ணிட்டு வந்திருப்பான். செக்யூரிட்டி, இந்த ஃப்ராட பிடிச்சு கட்டி போட்டு போலீஸ கூப்பிடுங்க. நிறுத்துங்க. கல்யா, என்ன இளவு நடக்குதுங்க? நீங்க எல்லாரும் யார் மேல கை வாங்குறீங்கன்னு தெரியுமா? முரளி சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவன் ஒரு ஸ்கேமர், ஃப்ராட். இவன் தான் விக்ரம் ராஜான்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அஜய், உங்க அப்பா மேல இருக்க மரியாதைக்காக பாக்குறேன். இல்லனா உன் செவுல பிச்சிட்டு இருப்பேன். மிஸ்டர் விஆர், ரொம்ப சாரி சார். இதுக்கு தான் உங்களை என் கூடவே இருங்கன்னு சொன்னேன். இந்த அறிவு கட்டவங்களால உங்களுடைய வேல்யூ என்னன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. இட்ஸ் ஓகே முரளி சார்,
இவங்க பிரெயினோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். கால்குலேட் ஸ்டார்ட் பண்ற நேரம் ஆயிடுச்சுல. மினிஸ்டர் வந்துட்டாரா? அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவார் சார். நீங்க வந்து உங்க சீஃப் கெஸ்ட் சேர்ல உட்காருங்க சார். முரளி சார், நீங்க எதுக்கு இந்த பிச்சைக்காரனை போய் சார் சார் இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறீங்க? நீங்க காமர்ஸ் மினிஸ்டரோட செக்ரட்டரி. இவன் ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். நான் மினிஸ்டரோட செக்ரட்டரி தான். ஆனா இவர் தான் விக்ரம் ராஜா. உன் மரமண்டையில் அது ஏறிச்சா இல்லையா? இல்ல இப்பவும் நம்ப மாட்டேன்னு அடம்பிடிக்க போறியா? என்ன சார் உளறீங்க? உங்களுக்கு கண் ஏதாவது தெரியலையா? இல்ல இவன் உங்களுக்கு சூனை ஏதாவது வச்சிட்டானா? இங்க பாரு அஜய், உன்னால நம்ப முடியலனாலும் அதுதான் உண்மை. இன்னும் கொஞ்ச நேரத்துல மினிஸ்டர் இங்க வரப்போறாரு. அவர் மட்டும் இந்த டிராமாவை பார்த்தாரு, அப்புறம் உன் குடும்பமே ஜெயில களி தான் திங்கணும். சோ இந்த ஃப்ராடு கூட நாங்களும் சரிசமமா உட்காரணும்னு சொல்றீங்களா? அது எங்களுக்கு தான் அவமானம். மினிஸ்டர் முன்னாடி மட்டும் விஆர இன்சல்ட் பண்ண, அப்புறம் உன் கம்பெனி எரிஞ்சு சாம்பலா போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இட்ஸ் ஓகே முரளி சார். இன்னைக்கு இந்த ஈவெண்ட் முடியறதுக்குள்ள இந்த ஃப்ராட் யாருன்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வாங்க விஆர் சார், வாங்க மிஸ் ஜனனி. பாவம், இப்போ இந்த சோ கால் பிசினஸ் மேன் எல்லாருமே நம்ம கூட உட்காரணும்ல. நாம இந்த ஆர்டினரி சேர்ல உட்கார போறது இல்ல. நம்ம சீட் அங்க இருக்கு. பைத்தியக்காரா, மினிஸ்டர் சீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சீட்டு அது விஐபியோட சீட்டு. அதுல உட்கார இந்த ஊர்ல யாரும் பிறக்கல. சோ அந்த சீட்டை பத்தி நீ பேசவே கூடாது. அது ரொம்ப ஸ்பெஷலான சீட்டு. உன்ன மாதிரி டெலிவரி பாய்ல அங்க உட்கார்ந்தா இந்த உலகமே அழிஞ்சிரும். அப்படியா? அப்படிதான் இந்த உலகம் அழியணும்னா அழியணும். பட் அந்த சீட்ல உட்கார தகுதியான ஒரே ஆள் நான் தான். ஏய், நீ கவர்மெண்ட் கூட ஏமாத்த ரெடியா இருக்கியா? அந்த சீட்ல உட்கார மினிஸ்டர் கொடுத்த கார்டு வேணும். அந்த கார்டு பேராவது உனக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. அந்த கார்டோட பேரு ரெட் ஹாரிசான். இத பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். இம்பாசிபிள். இப்போவும் யாராவது நாங்க உட்கார தகுதி இல்லாதவன் நினைக்கிறீங்களா? நீ ஒரு சாதாரண டெலிவரி பாய். ஜானகிராமன் ஃபேமிலி அவங்க வீட்ல இருந்தே உன்னை துரத்தி விட்டாங்க. உன் கையில எப்படி இந்த கார்டு வந்துச்சு? அதுதான் அவனோட பெரிய டேலண்டே மிஸ்டர் அஜய். ஃபேக் ஐடி கிரியேட் பண்றது. இவன மாதிரி இந்த கார்டும் ஃபேக் தான். நான் இங்க வருவேன் நீ எதிர்பார்க்கல. நவீன், உங்களுக்கு இவனை தெரியுமா? இவனோட ஜாதகமே எனக்கு தெரியும் சார். இதே மாதிரி ஒரு ஃபேக் ப்ளூ கார்டை வெளியே காட்டி தான் உள்ளே வந்தான். இங்க வந்து ஃபேக் ரெட் கார்டை காட்டிட்டு இருக்கான். இவனோட ஒரே ஏமாத்துறது. பொய் சொல்றது இவன் ரத்தத்திலே ஊறி இருக்கு. யார வேணாலும் ஈஸியா ஏமாத்திடுவான். அதனாலதான் முரளி சார் மாதிரி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கூட அவனை நம்பிக்கிட்டு இருக்காங்க. சார், அவன் விஐபிலாம் இல்ல. நாங்க வீட்டை விட்டு துரத்தின ஒண்ணுத்துக்கு உதவாத அதே டெலிவரி பாய் தான் இவன். பார்த்து பேசு நவீன். யார பத்தி தப்பா பேசிட்டு இருக்கன்னு உனக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க முரளி சார். இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் ஒரு ஃப்ராட் கையில இருந்து ஸ்டார்ட் ஆனா இந்த நாட்டோட எக்கனாமி என்ன ஆகும்? இவன் தான் அந்த அல்ட்ரா விஐபி சீட்ல உட்கார போறானா? எனக்கு இங்க வேலை இல்ல. நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன். எங்க மரியாதையை நாங்க குறைச்சுக்க முடியாது. ஒண்ணு இவன் வெளியே போகணும், இல்ல இந்த கான்க்ளேவை இப்பயே கேன்சல் ஆமா, பண்ணுவோம். கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்றோம். அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. முரளி சார், எனக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. இவன மாதிரி ஒருத்தனுக்கு நீங்க எதுக்கு சார் சப்போர்ட் பண்றீங்க? உங்க குழியை நீங்களே தோண்டிக்கிறீங்க. அது உங்களுக்கே தெரியல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நாங்க யாருக்கும் பயப்பட போறதில்ல. உங்களுக்கும் சரி, இந்த ஃப்ராடுக்கும் சரி. இன்னொரு வாட்டி என் புருஷனை யாராவது தப்பா பேசுனீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இவன் ஒண்ணும் உன் புருஷன் கிடையாது. அப்பா, என்ன தைரியம் உனக்கு? என் பொண்ணையே உன் வலையில விழ வச்சிருக்கல. நான் யார் தெரியுமா? நல்ல வேலை எனக்கு அஜய் போன் பண்ணாரு. இல்லன்னா நீ இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கோம். அப்பா, நான் அந்த மாதிரி. வாய மூடு. நீ என்ன மட்டும் கேவலப்படுத்தல, நம்ம பரம்பரை மானத்தையே வாங்கிட்ட. இதுக்கு நீ பிறந்தப்பவே உனக்கு கொண்டு இருக்கணும். இன்னொரு வாட்டி ஜனனி மேல கைய நீட்டினீங்க, அந்த கை உங்க உடம்புலயே இருக்கா? என்ன
தைரியம் இருந்தா ஒரு பிளாட்ஃபார்ம் பொறுக்கி நீ எங்களையே மிரட்டுவ. இன்னையோட எல்லாத்துக்கும் முடிவு கட்ட. ஐயா, எடு நவீன். விடுங்க. ஐயோ, என்ன அம்மா ஆடிட்டு ஜெகன். நவீன், கேளுங்க, விடுங்க. கடைசி வார்னிங் கொடுக்குறேன். உடைக்காம விட மாட்டேன். விடுங்க. ஐயா, எடுன்னு சொன்னேன். எங்க போற? இருடி. உன் ஹஸ்பண்ட பத்தி அவ்வளவு பெருமையா பேசிட்டு நவீன். இப்ப பாரு என் நிலைமை என்ன ஆகுதுன்னு மட்டும். ஜெகன், சார் சீக்கிரம் வாங்க. உங்க கையை எடு. ஆயிடும் போல இருக்கு சார். ஜனனி, என்னாச்சு? ஐயோ, ஆல்ரைட். ஐயோ, ஓகே. ஓகே ஜெகன், நீ வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். இவங்கள நல்லா சிரிச்சுக்கோங்க. இதுதான் நீங்கெல்லாம் நிம்மதியா சிரிக்கிற கடைசி சிரிப்பு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சா இதுக்கு மேல உங்க முகத்துல சிரிப்பே வராது. இப்போ வாய அடங்குதான் பாருங்களேன். ராகவ், நான் சொல்றது நோட் பண்ணிக்க. இவங்க கம்பெனிஸ் கூட நமக்கு இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ், பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாத்தையும் இப்பவே கேன்சல் பண்ணுங்க. அஜய், பிரகாஷ், பிரேம்நாத், ஹரிஹர், இன்னும் 3 நிமிஷம் தான் டைம் தருவேன். அவங்க கம்பெனிஸ் எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடணும். ஐயோ, பயமா இருக்கு சார். வேணாம் சார். மூஞ்சா பாரு. ஆமா, ஒரே போன் கால்ல எங்க சாம்ராஜ்யத்தையே சாச்சிருவாராம். யாரா நீ? நீ என்ன கடவுளா? ஹலோ, ஆமா சொல்லுங்க. வாட்? நிஜமாவா? எல்லா அக்கௌண்ட் எப்படி ஃப்ரீஸ் ஆச்சு? எல்லா கிரெடிட் லைன்ஸும் பிளாக் ஆயிடுச்சா? இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இன்னமும் யாராவது சிரிக்க போறீங்களா? இது எப்படி? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. எல்லாமே மொத்தமா போச்சு. அப்பா, என்னாச்சு? உன்னை பெற்றது முதல் தப்பு. உன்னை நம்பி பிசினஸ் கையில ஒப்படைச்சம் பாரு, அது என்னோட 2வது தப்பு. வேலியன் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கூட இருந்த எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. நம்ம மொத்தமா காலி. அவ்வளவுதான். நீ யாரு? எப்படி இத பண்ண? 3 நிமிஷத்துல என்னோட உலகமே தலைகீழா மாறிடுச்சு. என்ன பண்ண நீ? என்னடா பண்ண நீ? அதெல்லாம் நீ பண்ண தப்புக்கான தண்டனை. நான் எதுவும் பண்ணல. எல்லாம் நீயாவே பண்ணிக்கிட்டதான். யாரா நீ? என்ன ரவுடித்தனம் இதெல்லாம்? விக்ரம் ராஜா சார், ஆர் யூ ஆல் ரைட்? மினிஸ்டர் சார், இவன் ஒரு ஃப்ராடு. நாங்க எல்லாரும் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறோம். இவன் மேல ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன் எடுங்க ப்ளீஸ். குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ? யார் கூட மோதிர தெரியுமா? விக்ரம் ராஜா கூட. இல்ல இல்ல, இது போய் இதுக்கு வாய்ப்பே இல்ல. முரளி, இவங்க எல்லாரையும் வெளியில அனுப்புங்க. முதல்ல கிளியர் பண்ணுங்க. இல்ல சார், விஆர் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார் ப்ளீஸ். நீங்க கருணை காட்டலனா நான் மொத்தமா காலி சார் ப்ளீஸ். வாங்க விஆர், உங்க சீட்ல உட்காருங்க. உங்க சீட்ல உட்காருங்க. தேங்க்யூ. ஜனனி, இது நிஜமா இல்ல கனவா? எனக்கே ரெண்டுக்கும் இப்ப வித்தியாசம் தெரியலையே. எங்களை மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ். நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். இனிமே அப்படி நடக்காது சார். எங்களை மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ் சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். என்னாச்சு நவீன்? ஏன் அமைதியா இருக்க? நீதான் நிறைய பேசுவியே. இப்ப நான் தான் பவர்ல இருக்க. நான் நினைச்சா உன் மொத்த குடும்பத்தையும் வேலைக்கு வாங்க முடியும். என்ன மன்னிச்சிருங்க விஆர். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா என் கண்ணை மறைச்சிருச்சு. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ். தெரியாம சின்ன தப்பு பண்றவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுக்க முடியும்.
சாத்தான் கூடவே கூட்டு வச்சுக்கிட்டு அநியாயம் பண்றவங்களுக்கு பாடம் தான் கத்துக் கொடுக்க முடியும். உனக்கான பாடத்தை நான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே கத்துக் கொடுத்துட்டேன். ஜெகன் மாப்ள கோவத்தை விடுங்க. இப்ப டிவோர்ஸ் நடந்தா என்ன, அது ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அவ்வளவுதானே. அதனால நம்ம சொந்தம் இல்லைன்னு ஆயிடுமா? நீ எங்க வீட்டு பையன், ஜானகிராம குடும்பத்தோட மருமகன். மாப்பிள்ளையா? கடந்த 5 வருஷமா உங்க வீட்டுல என்ன மாப்பிள்ளையா இல்ல மனுஷனாவது மதிச்சிருப்பீங்களா? இப்ப என்னோட பவர் தெரிஞ்சதும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க. அது ஒரு பாட்டியோட பாசம்பா. திட்டினாலாவது இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பியேன்னு திட்டின. அது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான். எனக்கு அதுக்கு கூட உரிமை இல்லையா? ஓ, உரிமையா? உங்களுக்கெல்லாம் என் மேல எந்த உரிமையும் இல்ல. எல்லாம் பணத்தாசை பிடிச்ச பிசாசுங்க. நேத்து வரைக்கும் என் பாக்கெட்ல ஒண்ணும் இல்லைன்னு என்ன மனுஷனா கூட மதிக்கல. இன்னைக்கு நான் தான் விஆர்னு தெரிஞ்சதும் திடீர்னு பாசம் பொங்கிடுச்சேன். ஜெகன் போதும், நம்ம டிவோர்ஸ் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. லீகலி நீங்க இன்னும் எனக்கு புருஷன் தான், அத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட சம்மதம் இல்லாம அப்படி என்ன ரோட்ல தூக்கி போட்டு போக முடியாது உன்னால. அஞ்சலி, நீ இது வரைக்கும் செஸ் விளையாடினதே இல்லல்ல? அதான் செக்மேட்னா என்னன்னு தெரியல உனக்கு. சார், இதை நல்லா படிச்சு பாரு. இதுல ஹைகோர்ட்டோட ஸ்பெஷல் சீல் இருக்கு. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம டிவோர்ஸ் ஃபைனல் ஆயிடுச்சு. என்ன பொறுத்தவரை நீ என் பொண்டாட்டியும் இல்ல, எதிரியும் இல்ல. ஜஸ்ட் நான் மறக்க நினைக்கிற கெட்ட கனவு, அவ்வளவுதான். நோ ஜெகன், எப்படி எல்லாத்தையும் உன்னால தூக்கி போட முடியுது? இதுக்கு மேல என் வாழ்க்கை என்ன ஆகிறது? நீ நவீன் கூட கூத்தடிச்சிட்டு இருந்தப்பவே நான் உனக்கு குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டேன் அஞ்சலி. நான் உனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து பார்த்தேன். ஆனா ஆணவமும் கண்ணை மறைச்சிருச்சு. உனக்கான சான்ஸ் எல்லாம் இப்ப முடிச்சது. இப்ப எதுவும் பண்ண முடியாது. சார் சாரி 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 சார். மனோஜ், ஒன்னத்துக்கு லாயக்கு இல்லாதவன் நீ. உன்னை பத்தி பேச கூட நான் விரும்பல. மினிஸ்டர் சார், மன்னிக்கணும். இந்த கான்க்ளேவோட நோக்கமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான். ஆனா இங்க இவ்வளவு குப்பைகள் இருக்கிற இடத்துல இந்த விஆரால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சோ இந்த கான்க்ளேவை கேன்சல் பண்ணிடுங்க ப்ளீஸ். மிஸ்டர் பிஆர், நீங்க இல்லாம இந்த கான்க்ளேவுக்கு ஒரு அர்த்தமே இல்ல. முரளி, ஆர்த்தி, போலாம் வாங்க. விஆர் கூட பிரைவேட் மீட்டிங் வச்சுக்கலாம். அப்ப நாங்க வரோம் சார். விஆர் சார், எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். எங்களை தண்டிச்சிடாதீங்க. மிஸ் ஜனனி, ஒரு பிசினஸ் ப்ரொபோசல். ரியலி? இன்னொரு கான்ட்ராக்டா? ஆமா, லைஃப் லாங் கான்ட்ராக்ட். நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? இந்த வாட்டி ரியலா, அக்னி சாட்சியா, விக்ரம் ராஜாவா இல்ல உன்னோட ஜெகனா? வாவ். சோ we are the greatக்கும் எப்படி ப்ரப்போஸ் பண்ணனும் தெரியுமா? நான் ஒரு சாதாரண டெலிவரி பாயா இருந்தப்பவே நீ என்ன சப்போர்ட் பண்ண. என்னோட இந்த சாம்ராஜ்யம் உன்னோட காலடியில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இதழ்கள் பேச நினைப்பதையே விழிகள் பேசி முடிக்கிறது. விழிகள் சொல்லும் காதலினை உன் விழிகள் கண்டும் தவிக்கிறதே. சிற்பம் கவிதை ஓவியமாய் காதல் செய்வோம் காவியமாய் காதல் கடலில் கரைவோமா. மிஸ்டர் விக்டர், நீங்க ஸ்கூலுக்கு டொனேஷன் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்ற விதமா அந்த பசங்களோட பேரண்ட்ஸ்